பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் சற்று நேர தியானத்திற்காக ஒரு வேத பகுதியை வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம், அதனுடைய 13வது வசனம். ஒலிவ மரத்தை உலுக்கும் போதும் திராட்சை பழங்களை அறுத்து தீரும் போதும் பின்பருப்புக்கு கொஞ்சம் மீந்திருப்பது போல தேசத்துக்குள்ளும் இந்த ஜனங்களின் நடுவிலும் கொஞ்சம் மீந்திருக்கும். Isaiah chapter 24 verse 13. So will it be on the earth and among the nations, as when an olive tree is beaten, or as when gleanings are left after the grape harvest. Amen. இங்கே மீந்திருக்கிற கொஞ்சம் ஜனங்கள், அவர்களை குறித்து நம்ம வாசிக்கிறோம். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் வருகை நாளிலேயும் இந்த பூமியில் உள்ள எல்லா மக்களும் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டார்கள். கொஞ்சம் ஜனங்கள் அவ்வளவு தெய்வனிடத்திலே பக்தியோடும் பயத்தோடும் பரிசுத்தத்தோடும் விசுவாசத்தோடும் வாழ்கிறவர்கள், தெய்வனுக்காக தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவர்கள் மட்டும்தான், இந்த பூமியிலே தேவனுடைய சித்தத்தை செய்தவர்கள் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்திலையும் பிரவேசிக்க முடியும். ஆமாம். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று நம்ம வாசிக்கிறோம். இயேசு சொன்னார், சிறிய ஆட்டின் கூட்டமே பயப்படாதிருங்கள், இந்த ராஜ்யம் உங்களுக்கு தர சித்தமாயிருக்கிறார். அப்போது இயேசு காணாமற் போன ஆடை கண்டுபிடிக்க வந்தார், பாவிகளை ரட்சிக்க வந்தார். தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களை சேர்க்க சீக்கிரம் வரப்போகிறார். ஆனால் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டார்கள். ஒரு சிறு கூட்டம் தான் மீந்திருக்கோம், அவங்க தான் கர்த்தருடையவர்கள். ஹல்லேலூயா. இங்கே நம்ம வாசித்தோம், ஒலிவ மரத்தை உலுக்கும் போது நமக்கு தெரியும், ஒரு மரத்தை நம்ம கனிகள் நிறைந்த ஒரு மரத்தை நம்ம உலுக்கும் போது எல்லா பழங்களும் கீழே விழாது. ஸ்தோத்திரம், கொஞ்சம் பழம் அங்கே தான் இருக்கும். அதுபோல் நான் திராட்சை பழங்களை அறுத்து தீரும்போது கொஞ்சம் பழங்கள் அங்கே மீந்திருக்கும். அதுபோல் கொஞ்சம் மீந்திருக்கும் எங்கே? தேசத்துக்குள்ளும். ஹல்லேலூயா. ஜனங்களின் நடுவிலையும். பிரைஸ் தி லார்ட். நான் வாழ்கிற இந்த தேசத்தில் பாவ சுபாவமுள்ள ஜனங்கள் இருக்கலாம், அசுத்தத்திலே வாழ்கிறவர்கள் இருக்கலாம், தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்கிறவர்கள் இருக்கலாம். எல்லாருக்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டும். ஆனால் அவங்க எப்படி இருக்காங்களே, இவங்க எப்படி இருக்கிறாங்களே, இது பண்ணால் எந்த தப்பும் இல்லை, அவங்களே போல வாழலாம், இவங்களே போல வாழலாம் என்று சொல்லி நம்ம மற்றவங்களை இமிட்டேட் பண்ணவோ மற்றவங்களை ஃபாலோ பண்ணவோ கூடாது. ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவே நமக்கு முன்மாதிரியாக அவர் அவருடைய அடிசுவடிகளை வைத்து போயிருக்கிறார். அதே நம்ம பின்பற்ற வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாக இயேசுவை நோக்கி பார்த்து ஸ்தோத்திரம் நெருங்கி வருகிற பாவத்தையும் ஸ்தோத்திரம் மிகுதியான பாரங்களை விட்டு நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இங்கே நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அதை 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், தேசம் முழுதும் கொள்ளையாகி முற்றிலும் வறுமையாகும். இது கர்த்தர் சொன்ன வார்த்தை. ஆமென். The earth will be completely laid waste and totally plundered. The Lord has spoken this word. இந்த பூமி, இந்த தேசம் முழுவதும் கொள்ளையாகும். இதெல்லாம் வறுமையாகும். எவ்வளவு கண்டுபிடிப்புகள் இருந்தாலும், எவ்வளவு டெக்னாலஜிஸ் இருந்தாலும், கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, தேசம் வறுமையாகும், தேசம் கொள்ளையாகும். காரணம் என்னது? 5ஆம் வசனம், தேசம் தன் குடிகளின் மூலமாய் தீட்டுப்பட்டது, அவர்கள் நியாயப்பிரமாணங்களை மீறி கட்டளையை மாறுபாடாக்கி நித்திய உடன்படிக்கையை முறித்தார்கள். ஆமென். The earth is defiled by its people. They have disobeyed the laws, violated the statutes and broken the everlasting covenant. இதுவே தான் நோவாவின் காலத்திலே நடந்தது இல்லையா? தேவன் மனுஷனை சிருஷ்டித்து ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா அவனை இந்த பூமியிலே தேவன் வைத்தார். ஆனால் அந்த ஜனங்களோ உபாய தந்திரங்களை கண்டுபிடித்தாங்க, பாவ சுபாவங்களை செய்து தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. தேவன் மனஸ்தாபப்படுகிறார், மனுஷனை
உண்டாக்குறதற்காக மனஸ்தாபப்பட்டு ஆமென் தேவனே ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா தேசத்தை அழித்து போடுகிறார் ஜல பிரவாகத்தை கொண்டு வந்து. அதுபோலதான் இனி கடைசி நாட்களிலே நடக்க போகிறது. ஹல்லேலூயா ஆமென். அதனால் தேசம் எவ்வளவு தீட்டுப்பட்டாலும் ஆமென் ஸ்தோத்திரம் எல்லா ஜனங்களும் நியாயப்பிரமாணங்களை மீறி கட்டளை மாறுபாடாக்கி நித்திய உடன்படிக்கையை முறித்தாலும் ஹல்லேலூயா தேசத்துல என்னென்ன காரியங்கள் நடந்தாலும் கொஞ்சம் மீந்திருக்கும். ஹல்லேலூயா எல்லாரும் அப்படியே செய்ய மாட்டாங்க. கர்த்தர் தமக்காக ஆமென் ஸ்தோத்திரம் தேவன் பக்தி உள்ளவனை தமக்காக தெரிந்து கொண்டார் என்று நான் அறிகிறேன் என்று 4ஆம் சங்கீதத்திலே நம்ம வாசிக்கிறது போல கர்த்தர் தமக்காக ஒரு சிலரை காத்து வைத்திருக்கிறார், பாதுகாத்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா அவர்கள் பரிசுத்தமாகத்தான் வாழ்வார்கள். தேசத்துல எல்லாரும் தீட்டுப்பட்டாலும் அவங்க தீட்டுப்பட மாட்டாங்க. எல்லாரும் கட்டளையை மீறினாலும் அவங்க கட்டளையை மீற மாட்டாங்க. எல்லாரும் ஆமென் ஸ்தோத்திரம் மாறுபாடாக்கி நித்திய உடன்படிக்கையை முறித்தாலும் அவர்கள் தேவனுடைய வழியை விட்டு விலகவே மாட்டாங்க. ஹல்லேலூயா அப்படிப்பட்ட ஒரு அவன் கொஞ்சம் மீந்திருக்கும். ஸ்தோத்திரம் அந்த கொஞ்சத்துக்குள்ளே நாம் ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும் என்று தேவ சமூகத்தில் நம்மையே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். ஆமென் 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 ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஜனங்கள் என்ன செய்வாங்க? ஆமென் ஸ்தோத்திரம் 14வது வசனம் அவர்கள் சத்தமிட்டு கெம்பீரிப்பார்கள், கர்த்தருடைய மகத்துவத்தின் நிமித்தம் சமுத்திரத்தின் என்று ஆர்ப்பரிப்பார்கள். ஆகையால் கர்த்தரை வெளுக்கும் திசையிலும் இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தர் நாமத்தை சமுத்திர தீவுகளிலும் மகிமைப்படுத்துங்கள். Isaiah chapter 24 verse 14 and 15. Amen. They raise their voices, they shout for joy. From the west they acclaim the Lord's majesty. Therefore in the east give glory to the Lord. Exalt the name of the Lord, the God of Israel, in the islands of the sea. மீந்திருக்கிற ஜனங்கள், கர்த்தருக்கு பயப்படுகிற ஜனங்கள், அவர்கள் தேவ சமூகத்தில் கம்பீரத்தை ஆர்ப்பரிக்கிற ஜனங்கள், அவர்கள் எப்போது கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஜனங்கள், கர்த்தருடைய மகத்துவத்தின் நிமித்தம் ஆர்ப்பரிப்பாங்க, சந்தோஷிப்பாங்க. ஆனால் தேசத்தில் நடக்கிறதோ 11ஆம் வசனம் எல்லா சந்தோஷமும் மங்கி தேசத்தில் மகிழ்ச்சி அற்றுப்போம். ஆமே இன்றைக்கு தேசத்துல சமாதானம் இல்லை. ஹல்லேலூயா எல்லா சுக ஆமென் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆமென் ஹல்லேலூயா பாக்கியங்கள் இருந்தாலும் அநேக வீடுகளில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. ஆமென் தேசம் இருளடைந்து இருக்கிறது. ஆனாலும் இங்கே ஒரு கூட்டம் கொஞ்சம் ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்க ஆமென் ஸ்தோத்திரம் தேவனை மகிமைப்படுத்துகிறாங்க, தேவனுக்கு பயப்படுறாங்க, கர்த்தருடைய நாமத்தை ஆர்ப்பரித்து ஆமென் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய மகத்துவத்தினால் அவர்கள் நிறைந்து ஆமென் ஸ்தோத்திரம் தேவனை மகிமைப்படுத்துகிறாங்க. ஹல்லேலூயா பிரியமானவர்களே ஆமென் ஸ்தோத்திரம் அவர்களுக்கு திராட்சரசம் எல்லாம் பெருகி இருக்கிற காலத்தில் சந்தோஷத்தை பார்க்கல, அதிக சந்தோஷத்தை நீர் என்னுடைய இருதயத்துல தந்தீர் என்று பக்தன் சொல்லுகிறார். காரணம் என்னது? எல்லாரும் எதிரானாலும் யாரெல்லாம் விரோதமானாலும் கர்த்தர் அவருடைய பட்சத்தில் இருக்கிறார் என்று அவருக்கு தெரியும். ஆதலால் அவர் சந்தோஷப்படுகிறார். ஆமென் ஹல்லேலூயா இந்த நாட்களிலே ஆமென் ஸ்தோத்திரம் மற்றவர்களை போல நம்ம மாற வேண்டும், இல்லாவிட்டு அவங்க போகிற வழிகளை நம்ம போக வேண்டும் என்று சொல்லி மற்றவர்களை கம்பேர் பண்ணி வாழ வேண்டாம். ஆமென் நமக்காக கர்த்தர் ஒரு நியாயப்பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார், வசனங்களை தந்திருக்கிறார். கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் அழைத்து அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா நம்மை அழைத்து நம்மை அறிந்திருக்கிற நம்மை தெரிந்து கொண்ட அந்த தேவனுடைய பாதவிடத்தில் இருந்து ஹல்லேலூயா அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்வோமாக. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நல்ல ஆலோசனை தந்து நல்ல பாதையில் நம்மை வழிநடத்துவார். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கிறோம், நீதிமானுடைய பாதை செம்மையாயிருக்கிறது, மகா நீதிபரராகிய நீர் நீதிமானுடைய பாதையை செம்மைப்படுத்துகிறீர். ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீதிமான்களாக நாம் மாற்றப்பட்டு தெய்வ சமூகத்திலே நீதிக்காக என்னுடைய நியாயத்திற்காக அதை நம்ம கை கொண்டு வாழும்போது ஆமென் ஸ்தோத்திரம் நம்முடைய பாதை செம்மையா இருக்கும். ஹல்லேலூயா கர்த்தர் மனுஷனை செம்மையானவராக தான் உண்டாக்குனார், ஆனால் அவனோ பல உபய தந்திரங்களை கண்டுபிடித்தார் என்று வாசிக்கிறோம். ஆனால் மகா நீதிபரராகிய தேவன் நீதிமானுடைய பாதையை செம்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா நம்முடைய வழியை கட்டி செம்மைப்படுத்துவார். ஆதலால் தெய்வ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமாக. எப்போதும் கொஞ்சம் மீந்திருந்தது, எலியாவின் காலத்திலேயும் கொஞ்சம் ஜனங்கள் மீந்திருந்தாங்க. ஆமென் ஸ்தோத்திரம் தானியேலின் காலத்திலேயும்
தானியேலை போல ஆமென் ஷாத்ரா மேஷக் அபேத்நேகோ அவர்கள் ஒரு சிலர் மீந்திருந்தாங்க. ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். உபத்திரவத்தின் நாட்களிலே ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் அந்த பெந்தெகோஸ்தே நாட்களிலே எல்லாம் எவ்வளவோ உபத்திரவங்கள் பாடுகள் வந்தது. அநேகர் சிதறடிக்கப்பட்டு போனாங்க. ஆனால் கொஞ்சம் பேர் மீந்திருந்தாங்க எல்லா சோதனைகள் மத்தியிலையும். அப்படி என்றால் இன்னும் கடைசி காலத்தில் தேசத்திலே பல காரியங்கள் இன்னும் நடக்க போகிறது. கர்த்தருடைய வருகையின் அடையாளங்கள் ஆங்காங்கே சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. ஆமென் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அநேகருடைய அன்பு தணிந்து போவோம். ஹல்லேலூயா. அநேகர் தேவனை விட்டு விலகுவாங்க. விசுவாசத்துல நிலைநிற்க முடியாம அவிசுவாசிகள் ஆவார்கள். தெய்வ பக்தி இல்லாதவர்களாக தேவனை விட்டு அகன்று போவார்கள். ஆனால் இதையெல்லாம் கண்டு நாமும் பாவத்திற்குள்ளாக ஆகாமல் தெய்வ சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக வாழ்ந்து அந்த கொஞ்சம் மீந்து இருக்கிறத அவங்களை சேர்க்க ஏசப்பா சீக்கிரம் வரப்போகிறார். கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தமாவோமாக, பிறரை ஆயத்தப்படுத்துவோமாக ஜெபிப்போம். ஏசப்பா ஸ்தோத்திரம். எங்களை அளவில்லாமல் நேசித்து வழி நடத்துகிறார் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளிலே வீரர்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். அப்பா கர்த்தாவே, மெஜாரிட்டி அல்ல மைனாரிட்டியை சேர்க்க நீர் வரப்போகிறீர் கர்த்தாவே. பெரிது விசாலமான வாசலில் அநேகர் போகிறார்கள், ஆனால் அவர்கள் அழிவுக்கு நேராக போகிறார்கள். ஜீவனுக்கு எதுவான வாசல் இடுக்கமாக இருக்கிறது, வழி நெருக்கமாக இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று வாசிக்கிறபடி ஆண்டவரே, அந்த கதா கொஞ்சத்திற்குள்ளாக நாங்களும் காணப்பட எங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறோங்க தாவே. உடைய கட்டளைகளை கை கொண்டு உடைய கற்பனைகளின்படி நாங்கள் வாழ உடைய நியாய பிரமாணத்தை விட்டு வழிவிலகாமல் உடைய சித்தத்தை செய்து செம்மையானவர்களாக மாற எங்கள் வழியை செம்மைப்படுத்தி எங்களை வழிநடத்துங்கப்பா. பரிசுத்தாவியானவரை உடைய கரங்களை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம் அப்பா. தேவன் அப்பா உலகம் தராத சமாதானத்துல சந்தோஷத்துல அப்பா நீர் எங்களை ஆறுதல் படுத்தி ஜெயத்தோடு நடத்துகிற அன்பிற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபத்தை கேளு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May God bless you.